Good evening students. Next topic in integral calculus reduction formula. So in the reduction formula வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துடைய interval limit னுடைய value வந்து பாத்தீங்கன்னா 0 to pi by 2 மட்டும் தான் இருக்கணும். The next integral is equal to 0 to pi by 2 sin nx dx equal to integral எப்படி ரைட் பண்ணலாம்னா integral n minus 1 by n I n minus 2 n இது எப்போ மட்டும்னாக்க n is greater than or equal to 3 2 அப்படின்னு இருந்தா மட்டும்தான் இது பாசிபிளான கண்டிஷன். நெக்ஸ்ட் அடுத்து in is equal to இதே ரெண்டுக்குமே சைனுக்கும் காசுக்கும் ரெண்டுக்குமே சேம் தான். அடுத்தது mn ரெண்டுமே சேர்ந்து வருது. So m is a sin n is a cos அப்ப ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுனா m minus 1 by m plus n into I m n minus 2. So அதாவது இது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த I n minus 2 அப்படின்றப்போ இப்போ n minus 2 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்றோம். So first இந்த இதுக்கான இன்டெகிரல் எடுத்தோம்னா இந்த இதனுடைய வேல்யூ இதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. இன்டெகிரல் 0 to pi by 2 sin nx dx இதை இன்டகிரேட் பண்ணோம்னாக்க இந்த வேல்யூ வரும் அப்படின்ற சொல்றாங்க. நெக்ஸ்ட் வரும்போது I n minus 2 அப்படினாக்கா நெக்ஸ்ட் இன்டெகிரல் அப்படின்றது அர்த்தம். அப்போ I n இனுடைய வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 5 minus 2 அப்போ I3 அப்போ இந்த இதுக்கு I3 ன்னு சொல்லி அப்ளை பண்ணி sin n cube அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி நம்ம அகைன் இன்டகிரேட்டிங் பண்ணோம். சோ இதுக்கு அப்படியே ஷார்ட்டஸ்டாவே நம்ம சம்ல வந்து வொர்க் அவுட் பண்றப்ப சொல்றேன். அதே மெத்தட்ல நீங்க அப்படியே வொர்க் அவுட் பண்ணிட்டு போயிரலாம். சோ the next இது எல்லாமே sin cosல இருந்துச்சுனா அடுத்து இந்த x பவர்ல இருந்துருச்சு அப்படினாக்க இந்த மாதிரி இதுக்கு ஃபார்முலா இந்தது. சோ n by m plus n plus 1 I m n minus 1 I n is greater than or equal to 1. சோ இந்த 4 ஃபார்முலாஸ் தான் இந்த எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோமன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ இதுல ஒரே ஒரு ரோமன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन I integral over 0 to pi by 2 sin 10x dx. சோ அப்ப given question நம்ம in சூஸ் பண்ணிக்கலாம். சோ in க்குரிய ஃபார்முலா அதாவது in னா integral of n terms அப்படின்றது அர்த்தம். So 0 to pi by 2 sin nx dx equal to n minus 1 by n I n minus 2. So அப்ப இங்க வந்தோம்னாக்க in is equal to ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னாக்க 10 minus 1 by 10 into I 8 அங்கல சப்ட்ராக்ஷன் பண்றோம். Then next again இந்த I 8 பண்ணும்போது இந்த இதுக்கு வந்து அப்படியே வச்சுக்கலாம். in into 9 by 10 இங்க வரும்போது 7 by so இதுல இருந்து 1 ரெடியூஸ் பண்ணோம். அப்போ 7 by 8 into I 6 அடுத்தது 9 by 10 into 7 by 8 into 4 by 5 by 6 5 by 6 into I4. The next in is equal to 9 by 10 into 7 by 8 into 5 by 6 into இதுக்கு இது பண்ணா 3 by 4 I2. The next இங்க வந்தோம்னாக்க in is equal to 9 by 10 into 7 by 8 into 5 by 6 into 3 by 4 into n minus 1 நாக்க 1 by 2 into I0 வந்துரும். So I0 இங்க வரும்போது I0 நாக்க sin power 0 ன்றது வந்துரும். அப்ப அதனுடைய வேல்யூ வந்து 1. So in is equal to so in is equal to 9 by 10 into 7 by 8 into 5 by 6 into 3 by 4 into 1 by 2 into I0 நாக்க sin 0 அப்படின்ற அர்த்தம். sin 0 value is sin power 0 is value is 1. so அப்போ in is equal to இப்ப மேல உள்ளது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம்.
ஸோ மேலே உள்ளது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ அப்போ இங்க வரும்போது sin பவர் 0 வந்துடும் 1. அப்போ 1 அப்படின்னாக்க அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க π/2. ஸோ அதாவது இங்க வந்து அப்ளை பண்ணோம்னாக்க 0 - 1/1. அப்போ இங்க வரும்போது நமக்கு என்ன வந்துடும்னா -1/1ன்றது வந்துடும். ஸோ அப்போ இங்க சைன், அதாவது இதெல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இங்க வந்து அப்ளை பண்றீங்க sin 0. ஸோ sin பவர் 0னாக்க 1. அப்போ அந்த 1னுடைய வேல்யூ எதுக்கு வரும்னா π/2க்கு வரும். ஸோ π/2. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ 9 7s are 63 into 5 3s are 15. ஸோ மல்டிப்ளை பண்ணா 5 3s are 15, பேலன்ஸ் 1, 6 5s are 30, 31. ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 3 6. ஸோ equal to so 5 4 9. so 945 by, so இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது so 2 2s are 4, 4 4s are 16, 16 4 4s are 16 into 8 6 are 48. so 8 6 are 48, balance வந்து 4, 1 8s are 8, 8 plus 4 12. The next 1 6 4s are 24, balance வந்து 2, 1 6 1 4s are 4, 4 plus 2 6. so 8 6 7 0. so அப்போ 7680. இங்க பை வரதுனால அந்த பை அப்படியே வந்துரும். so இப்போ இது ஏதாவது ஒண்ணுல கேன்சல் பண்ணலாம். so இப்போ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 3 3s are 9, 1 3s are 3, balance 1, 5 3s are 15. இங்க வந்தோம்னா 2 3s are 6, balance 1, 5 3s are 15, balance 1, 6 3s are 18, 0. so again வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். again இப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணி பார்க்கலாம். so 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 5s are 30, balance வந்து 1, 3 5s are 15. இங்க 5 டேபிள்னா 5 5s are 25, 1 5s are 5, 2 5s are 10. அப்போ IN equal to 63 pi by 512. That's all the first question answer. Next second question, integral over 0 to pi/2 cos power 7x dx. cos power 7x dx. It is considered as IN. So now இது ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னாக்கா integral over 0 to pi/2 cos power nx dx is equal to n minus 1 by n into I n minus 2, n is greater than or equal to 2. so இப்போ இங்க வந்தோம் அப்படின்னாக்க இது கொண்டாந்து அப்ளை பண்ணும்போது IN equal to integral over 0 to pi/2 இல்லைன்னா IN equal to, so இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 7 minus 1, so 6/7 into I 5. next IN equal to 6/7 into 4/5 into I4. next sorry I3. next IN equal to 6/7 into 4/5 into 4/5 into 4/5 into இங்க அடுத்தது வந்தோம்னாக்க 2/7. 3 n னுடைய வேல்யூ 3, அப்போ 3 minus 1 2/7 into I2. so
4/3 4/3. ஸோ இப்போ இங்கே வந்தோம்னாக்க i is equal to 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ i is equal to 2னாக்க இதுக்கு மேலே நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஈக்குவல் டு வரைக்கும் தான் நமக்கு வந்து வேணும். அப்போ இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த i2 அப்படின்றப்போ இங்கே வரும்போது நமக்கு n-னுடைய வேல்யூ இப்போ என்ன ஆச்சுன்னா i² கிடைச்சிருக்கு. ஸோ i²க்கு நம்ம இப்போ லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு டைரெக்டாக நான் அப்ளை பண்ணிடலாம். இங்கே வந்து i²க்காக வந்து நான் அப்ளை பண்ணுறேன் பார்த்துங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க π/2 அதாவது cos ஸ்கொயர்ட் π/2 அடுத்தது மைனஸ் cos ஸ்கொயர்ட் 0 cos ஸ்கொயர்ட் π/2 வேல்யூ 0 மைனஸ் 1 ஸ்கொயர்டு. அப்போ இங்க வரும்போது இன்ட்டு 1 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ in equal to 6/7 into 4/5 into 2/3 into 3 into ஸோ 1 அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ equal to in equal to 6 4s are 24 into 2 48 by 7 5s are 35 இல்ல அப்படினாக்க இந்த இடத்துல கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு பாருங்க. கேன்சல் பண்ணிக்கங்க. 1 3s are 3 2 3s are அப்போ 2 2s are 4 4 2s are 4 4s are 16 16/35 that's all the second question answer. Next third question integral over 0 to π/4 cos 0 to π/4 sin power 6 into 2x dx. ஸோ நமக்கு ஃபார்முலா படி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். பட் இங்கே வரும்போது நமக்கு என்ன இருக்குனாக்க 2x அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ அந்த 2xை நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ புட் t is equal to 2x. ஸோ இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணும்போது ஸோ dt is equal to 2 into dx. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணுமா dx-னுடைய வேல்யூ வேணும். அதனால இந்த 2-வை இந்த சைடு சேஞ்ச் பண்ணா dt/2 is equal to dx. dt/2 is equal to dx அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ இங்க வந்தோம் அப்படின்னோம்னாக்க ஸோ is equal to in. ஸோ in is equal to integral over 0 to ஸோ இப்போ லிமிட்டோட வேல்யூ சேஞ்ச் பண்ணும். x அப்படின்றப்போ 0 to π/4. the next இதை கொண்டு வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ 0 டீல கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். t is equal to ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணோம்னா 0 அடுத்தது π/4 அப்ளை பண்ணும்போது π/2ன்றது நமக்கு சேஞ்சஸ் ஆகிடும். அப்போ π/2 இங்கே வந்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இது sin பவர் 6 2xக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குனாக்க t அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அடுத்து dxக்கு பதிலாக dt/2. ஸோ இந்த 1/2 நம்ம காமனா வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/2 காமனா வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா equal to 1/2 காமனா எடுத்துட்டோம்னாக்க 0 to π/2 sin பவர் 6t dt. இப்போ இந்த ஃபார்முலா மெத்தட் நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ in equal to 1/2 into ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 5/6 அப்படின்றது வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்டிங்க ரைட் பண்ணாமல் டைரெக்டாக கூட ரைட் பண்ணலாம் 5/6. அடுத்ததுக்கு எகெயின் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க 3/4 into 1/2 into π/2. சைனுக்கு வரும்போது லாஸ்ட் வேல்யூ π/2. ஸோ இப்போ இங்கே எதுவுமே வந்து நமக்கு கேன்சல் ஆகாது. ஸோ அதனால இன்டகரல் n equal to 5 3s are 15. ஸோ 15 π/, இங்கே வந்தோம்னாக்கா 2 2s are 4 4 4s are 16
16 into 6, 16 into 2, 32. So 32 into 6, 6 for 12, balance 1, 18, 19. So 192. That's all the third question answer. So இப்போ இது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு. So கேன்சல் பண்ணலாம். So in is equal to, so 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 3s are 15. இங்க வந்தோம்னாக்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 3s are 18, பேலன்ஸ் வந்து 1, 4 3s are 12. அப்போ 5 pi by 64. That's all the third question answer. Next fourth question. Fourth question same updates third question procedure. So integral over 0 to pi by 6 sin power 5 3x dx 3x dx. So இப்போ இங்க வந்தோம் அப்படினோம்னாக்க இங்கே வரும்போது sin power x ன்னு மட்டும் தான் இருக்கணும். ஆனா இங்க வரும்போது 3x ன்னு இருக்கனால put t is equal to 3x. So அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க dt is equal to 3 into dx. So நமக்கு dx மட்டும் தான் வேணும். அப்ப இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா dt by 3 is equal to dx. So அப்ப இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க x அப்படின்றப்போ 0 to pi by 6. அப்போ t அப்படின்றப்போ நமக்கு சேஞ்சஸ் ஆகும். So அப்ப இங்க வந்து 0 ன்னு அப்ளை பண்ணோம்னா 0 ன்னு வந்துரும். இங்க வந்து அப்ளை பண்ணும்போது 3x னுடைய வேல்யூ pi by 6 ன்னு அப்ளை பண்ணோம்னாக்க 3 into pi by 6 அப்போ pi by 2. So integral value so is equal to in. இத வந்து in சூஸ் பண்ணிக்கலாம். So அப்ப in is equal to, so in is equal to integral over 0 to pi by 2 sin power 5t dt by 3. So 1 by 3 இங்க வெளியில கொண்டு வந்துடலாம். So is equal to integral over 0 to pi by 2 so is equal to 1 by 3 காமன் எடுத்தோம்னா integral over 0 to pi by 2 sin power 5t dt. So அப்போ இத ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வந்தோம்னாக்க in is equal to first one 4 by 5. First இது 1 by 3 ன்றது இருக்கு வெளியே. So 1 by 3 into 4 by 5 into 4 by 5 into 2 by 3 into அடுத்து வந்தோம்னாக்க 1 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் 1. then next அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்க in is equal to, so 4 2s are 8 by 5 3s are 15, 15 into 3 45, 8 by 45. That's all the fourth question answer. Next fifth question. Fifth question வந்தோம் அப்படினோம்னாக்க fifth question integral over 0 to pi by 2 integral over 0 to pi by 2 sin squared x cos power 4x into dx. So it is the formula for is equal to in அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். So அப்போ integral over 0 to pi by 2 cos power sin power mx into cos power nx into dx is equal to n minus 1 by m plus n into I m comma n minus 2 m comma n minus 2. So அந்த ஃபார்முலா படி இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படினா பண்ணும்போது in is equal to m minus 1. அதாவது இத ஃபர்ஸ்ட் நம்ம பிரீஃபா ரைட் பண்ணிக்கலாம். So m minus 1 by n plus m அடுத்தது m minus 3 by m plus n plus m minus 2.
n plus m minus 2 next into m minus 5 by n plus m minus 4 etc 2 by இதே மாதிரி வந்து 2 by n plus 3 into 1 by n plus 1 இது வரைக்கும் அப்படியே சேஞ்சஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க m is equal to 2 m is equal to 2 n is equal to 4 m is equal to 2 n is equal to 4 அப்போ in is equal to இதுபடி நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தப்போ 3 by 6 into 1 by 4 into 1 by 2 into pi by 2 into pi by 2. So இப்போ இதை கேன்சல் பண்ணா 1 2s are 1 1 3s are 3 2 3s are அப்போ in is equal to 4 2s are 8 8 2s are 16 16 into 2 32 அப்போ pi by 32 that's all the fifth question answer. Next sixth question same third and fourth question procedure. So integral over 0 to 2 pi sine power 7 x by 4 dx x by 4 dx அப்படின்றது இது. ஸோ சீக்வாலிட்டி இது வந்து என்ன எடுத்துக்கலாம்னாக்கா in அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல நமக்கு x by அப்படின்றதுலாம் இருக்கு. பட் ஆனால் என்ன இருக்குனாக்கா x மட்டும் தான் இருக்கணும். அப்போ புட் x is equal t is equal to x by 4. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt is equal to 1 by 4 into dx. ஸோ அப்போ இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 4 into dt is equal to dx. ஸோ அப்போ இதுக்கு லிமிட்டோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் அப்படின்றப்போ 0 to 2 pi இங்கே வந்தோம்னாக்க டீன்னு அப்ளை பண்ணும்போது 0ன்னு அப்ளை பண்ணோம்னா 0 இங்கே வந்து 2 பைன்னு அப்ளை பண்ணும்போது 1 2s are 2 கேன்சல் ஆகிட்டு pi by 2 அப்படின்னு மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ in வந்து நமக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுனா in is equal to integral over 0 to pi by 2 sin power 7 t 4 dt அப்படின்னு 4 நம்ம காமனா வெளியே எடுத்தோம்னாக்க 4 integral over so is equal to 4 integral over 0 to pi by 2 sin power 7t dt sin power 7t dt அப்படின்றது நமக்கு கிடைக்கும். so is equal to in is equal to 4 into sin power 7t dt நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 6 by 7 into 4 by 5 into 2 by 3 into 1. So 1 3s are 3 2 3s are 6. The next வேற எதுவுமே நமக்கு கேன்சல் ஆகாது. அப்போ 4 4s are 16 16 4s are 64. So 64 by 5 7s are 35 5 7s are 35. That's all the sixth question answer. Next seventh question integral over 0 to pi by 2 sin cube theta cos 5 theta d theta. So is equal to in அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க in is equal to 4 by இது m இது வந்து n. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க cos power m theta. ஸோ
ஸோ சைன் பவர் எம் தீட்டா காஸ் பவர் என் தீட்டா அப்படின்றத நமக்கு இது. அப்போ வரும்போது n மைனஸ் ஒன் அப்படின்னாக்கா 5 மைனஸ் ஒன்னு இஸ் 4, 4 பை எம் பிளஸ் என் அப்படின்னாக்க 8 இன்ட்டு அடுத்து எம் மைனஸ் 2 அப்படின்னாக்க m minus 3 அப்படின்னாக்க 2 by 6 அடுத்தது into 2 by 6 1 by 4 into 2 by 3 into 2 by 3. so அடுத்தது in is equal to so இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4 2 4s are 8 இந்த 2 க்கு 2 கேன்சல் ஆயிடும். அடுத்து 1 2s are 2 3 2s are 6 அப்போ 1 by 3 3s are 9 9 4s are 36. that's all the 7th question answer. next 8th question. 8th question கொஞ்சம் டிஃபரண்ட் ஆனது. இந்த இதுக்கு ஃபார்முலாவே இல்லாதது. so integral over 0 to 1 x squared into 1 minus x whole cube into dx. so it is a in சொல்லி நம்ம choose பண்ணிக்கலாம். so அப்போ இதுல வந்தோம்னாக்க integral over 0 to 1 x power n x power m into 1 minus x power n into dx is equal to formula m factorial into n factorial by m plus n plus 1 into factorial. இதுதான் ஃபார்முலாவே. ஸோ அப்போ அதுபடி இதை கொண்டா நம்ம அப்ளை பண்ணும்போது ஸோ in is equal to m இனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 factorial into 2 factorial by 3 plus 2 plus 1 factorial is equal to so அப்போ இங்க வந்தோம் அப்படின்னாக்க 3 factorial 3 into 2 into 1 into 2 factorial 2 into 1 ன்னு சொல்லி ரைட் பண்ணலாம் by இங்க வந்தோம்னாக்க 6 factorial so 6 factorial நாக்க 6 into 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ 2க்கு 2 கேன்சல் ஆயிரும் 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 2s are 2 2 2s are 4. ஸோ இப்போ நமக்கு மேலே எதுவுமே இல்லை. அப்போ 1 by 5 3 6 5s are 30 30 into 2 60. so the answer is 1 by 60. so it is the in given integral value. that's all the 8th question answer.